Next we are going to see the livestock. Livestock அப்படின்றது என்னது, கால்நடைகள் வளர்த்தல் அப்படின்றது. இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் அப்படின்னு படிச்சிருக்கோம். லைஃப் ஸ்டாக்கில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஃபிஷரிஸ், பவுல்ட்ரிஸ், கேட்டில் ரியரிங், இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். லைஃப் ஸ்டாக் இஸ் அன் இன்டிகிரல் காம்போனண்ட் ஆஃப் த ஃபார்மிங் சிஸ்டம் இன் இந்தியா. இது வந்து ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம், ஃபார்மிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. The livestock sector is socially and economically very significant due to its multifunctional outputs of contribute to the socio-cultural security. இந்த லைவ்ஸ்டாக் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் மல்டி ஃபங்க்ஷனல் அவுட்புட் அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியோ கல்ச்சரல் செக்யூரிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி பை ப்ரொவைடிங் த நியூட்ரிஷன்ட் ரிச் ஃபுட் ப்ராடக்ட். இட் ஆல்சோ ஹெல்ப். இது எதுக்கு யூஸாக இருக்குது, நம்மளோட ஃபுட்டு நியூட்ரிஷனல் வந்து ஊட்டச்சத்து வந்து அதிகரிக்கிறதும் அதை பாதுகாக்கிறதுக்கும் ரிச் ஃபுட் ப்ராடக்டை கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்குது. ஜென்ரேட் த இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆக்ட் அண்ட் த கசின்ஸ் அகெயின்ஸ்ட் த கிராப் ஃபெயிலியர், ப்ரொவைட் த ட்ராட் பவர் அண்ட் மேன்யூர் இன்புட் டு த கிராப் சப்செக்டார். நம்மளோட எம்ப்ளாய்மெண்ட், அந்த அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுனால அந்த ஃபார்மர்ஸ் இந்த எம்ப்ளாய்மெண்ட், இதிலேருந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிது. ஒரு கிராப் வந்து ஃபெயிலியர் ஆனால் கூட இந்த இதிலேருந்து அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு, ட்ராட் பவர்ஸ் அந்த வறட்சியிலேருந்து மீட்கிறதுக்கு, மேன்யூர் உரங்கள் தயாரிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கொஷின் வந்து லைஃப் ஸ்டாக் அப்படின்ற ஒரு கொஷின் வந்து 2 மார்க் கொஷினில் 8th 2 மார்க். வாட் யூ மீன் பை லைஃப் ஸ்டாக் அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். 8th 2 மார்க் கொஷின். இதிலேருந்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக சப்செக்டார் வரை என்ன செய்யணும், எழுதணும். இது 8th 2 மார்க் கொஷின். ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம், கேட்டில். கேட்டில் கன்சிஸ்ட் 37.3% ஆஃப் லைஃப் ஸ்டாக் பாப்புலேஷன் இன் இந்தியா. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 37.3. இந்தியா ஹாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கேட்டில் ப்ரொடக்ஷன் ஆஃப்டர் பிரேசில். ஃபஸ்ட்டு லெவல் வந்து கேட்டிலில் வந்து பிரேசில்னும், செகண்ட் இந்தியாவும் இருக்குது. கேட்டில் பாப்புலேஷன் இந்தியா பிலாங்ஸ் டு டிஃப்ரெண்ட் பிரீட்ஸ். இதில் நிறைய வெரைட்டிஸ், வகைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மிலிச் பிரீட், ட்ராட் பிரீட், மிக்சட் அண்டு ஜென்ரல் பிரீட் அப்படின்னு சொல்லி 3 இருக்காங்க. ஃபஸ்ட்டு கோட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். கோட்ஸ்னால் என்னது, ஆடு பற்றி. த கோட்ஸ் இஸ் த புவர் மேன்ஸ் கவ் ப்ரொவைடிங். கோட் வந்து புவர் மேன் வச்சுக்கக்கூடிய ஒரு கவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுது, மில்க், மீட், ஸ்கின் அண்டு ஹேர். இதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் மீட் ஃபார் த கண்ட்ரி. நம்மளுக்கு சண்டே என்ன இருக்கணும், மீட் இல்லை அப்படின்னா சண்டே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது சில ஃபேமிலிஸ்லாம். அந்த அளவுக்கு மீட் வந்து இந்தியனோட ஒரு ஃபுட் ஐட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பஃபலோஸ். பஃபலோ ஆர் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் மில்க் சப்ளை ஃபார் இந்தியா. இந்தியாவுக்கு நிறைய மில்க் கொடுக்கறது, சப்ளை பண்ணுறது பஃபலோ. உத்தரப்பிரதேஷ் ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பஃபலோஸ், 28.2%. உத்தரப்பிரதேஷ் தான் பஃபலோஸ் வந்து ஹையஸ்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஃபாலோடு பை அதுக்கப்புறம் ராஜஸ்தான் 9.6, ஆந்திர பிரதேஷ் 7.9%. ஃபர்ஸ்ட் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்டாக் சென்சஸ் இன் இந்தியா வாஸ் கண்டக்டட் வித் த டைட்டில் ஆஃப் டைரி கேட்டில் சென்சஸ் இன் 1919. அந்த கால்நடையை வந்து கணக்கெடுப்பு அப்படின்றது டைரி கேட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு தான் ஏற்படுத்தினாங்க 1919. ஹவு இஸ் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் கண்டக்டட் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுல எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் conducting livestock census with the help of the Department of Animal Husbandries and கால்நடை வளர்த்தல் துறையிலிருந்து at the state level and regional joint director of district level under the guidance of Government of India, Ministry of Agriculture and Farmers Welfare, Development of Animal Husbandries, டைரிங் அண்டு ஃபிஷரிங்ஸ். இவங்க மூலமாக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லைஃப் ஸ்டாக் சென்சஸை கால்குலேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டைரி
மீட் அண்ட் உல் ப்ரொடக்ஷன். டைரி அப்படின்னா பால் சார்ந்த பொருட்கள், மீட்டு அண்ட் உல் ப்ரொடக்ஷன் எப்படிலாம் இந்தியாவில் கிடைக்குது. அக்கார்டிங் டு 2016-17 சென்சஸ் ஹெல்டு பை ஸ்டேட் யூடி அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், யூபி, ராஜஸ்தான் அண்ட் மத்திய பிரதேஷில் இருந்திருக்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்றது. while looking at the meat, உத்தரப்பிரதேஷ் இஸ் த லீடிங் ப்ரொடியூசர். மீட்டில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து உத்தரப்பிரதேஷ் லீடிங் ப்ரொடியூசர், ஃபாலோயிங் மகாராஷ்டிரா அண்ட் வெஸ்ட் பெங்கால். அடுத்த பிளேஸ் வந்து மகாராஷ்டிரா அண்ட் வெஸ்ட் பெங்கால். த லீடிங் ஸ்டேட் இன் த உல் ப்ரொடக்ஷன் இஸ் ராஜஸ்தான், ஃபாலோடு பை கர்நாடகா. உல் ப்ரொடக்ஷனில் யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கா? ராஜஸ்தான், நெக்ஸ்ட்டு கர்நாடகா. அடுத்து வந்து ஃபிஷரிஸ். ஃபிஷரிஸ் இது கூட ஒன் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் அப்படின்னு படிச்சிருக்கோம். மீன் பிடித்தல் அப்படின்னு சொல்கிறது, மீன் வளர்ப்பு. ஃபிஷரிஸ் இன் இந்தியா ஆர் எ வெரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் ஃப்ளோரசிங் செக்டார் வித் வேரிட் ரிசோர்ஸஸ் அண்ட் பொட்டென்ஷியல். இது கூட நம்மளோட எக்கனாமிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஃபிஷிங் இன் இந்தியா இஸ் எ மேஜர் இண்டஸ்ட்ரி இன் த கோஸ்டல் ஸ்டேட் எம்ப்ளாயிங் ஓவர் 14 மில்லியன் பீப்புள். கோஸ்டல் ஏரியா கடற்கரை பகுதிகளில் இருக்கக்கூடியது 14 மில்லியன் பீப்புள் வந்து இதுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிது. இட் ப்ரொடியூஸ் அபவுட் 3% ஆஃப் வேர்ல்டு ஃபிஷ் அண்ட் ஆக்குபை த செகண்ட் பிளேசஸ் அமாங் த ஃபிஷ் ப்ரொடக்ஷிங் நேஷன் ஆஃப் த வேர்ல்டு ஆஃப்டர் சைனா. 3% வேர்ல்டில் நம்ம இருக்கோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் மீன் பிடித்தலில் சைனாவும், செகண்ட் பிளேஸ் வந்து இந்தியாவும் இருக்காங்க. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் த அக்குமெண்டிங் ஃபுட் சப்ளை. இது வந்து எதுக்கு நம்ம ஃபுட் சப்ளைக்கு யூஸாக இருக்குது. அண்டு ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது. ரைசிங் த நியூட்ரிஷனல் லெவல், நம்மளோட நியூட்ரிஷனல் லெவலை இன்க்ரீஸு. ஏர்னிங் த வேல்யூபிள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், வெளிநாட்டுகளுக்கு மாற்றுறதுக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன் இந்தியா ஃபிஷ்ஷிங் இஸ் கேட்டகரிஸ் 2 டைப்ஸ். இந்தியா ஃபிஷ்ஷை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் த மரைன் அண்டு சீ ஃபிஷரிங். கடல்லிருந்து பிடிக்கக்கூடியது தான் மரைன் அண்டு சீ ஃபிஷிங். இன்லேண்ட் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷிங், உள்நாட்டு நீர் பிடித்தலை இன்லேண்ட் அண்டு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். See this pictures, ஃபிஷரிஸோட எப்படிலாம் கேட்ச் பண்ணுறாங்க ஃபிஷ்ஷை அப்படின்றத இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், மரைன் அண்ட் சீ ஃபிஷரிஸ். இது வந்து உங்களுக்கு டிஸ்டிங்ஷன்ஸில் வரக்கூடிய கொஸ்டின். It includes coastal, offshore and deep sea fisheries mainly on the continental shelf. எங்கே இருக்குது அப்படின்னா டீப்பாக கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய டீப் ஷீ ஃபிஷரிஸ் வந்து கான்டினென்டல் கண்டத்திட்டு பகுதி அப்படின்ற இடத்துல இருக்கா. கேரளா இஸ் த லீட்ஸ் இன் த மரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா. கேரளா தான் இந்த ஃபஸ்ட் பிளேஸில் மரைன் ஃபிஷ்ஷில் இருக்குது, கடல் மீன் பிடித்தலில் இருக்குது. இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிங்ஸ். இன்லேண்ட் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டரில் என்னெல்லாம் வருது, எதுலெல்லாம் பிடிக்கிறாங்க? ரிவர்ஸ், லேக்ஸ், கேனல்ஸ், ரிசர்வேயர்ஸ், பாண்ட்ஸ், டேங்க்ஸ் எட்ஸெட்ரா. இங்கெல்லாம் பிடிக்கிறது தான் ரிவர் ஃபிஷரிங்ஸ். ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ். About 50% of the country total fish production comes from the inland fisheries. Andhra Pradesh is the leading producer in India. In India, the department varieties of fishes catered by fishermen. என்னெல்லாம் வெரைட்டியாக ஃபிஷ் பிடிக்கிறாங்க? கேட் ஃபிஷ், ஹேரிங்ஸ், மிக்கிலர்ஸ், பெர்ச்சஸ், ஈல்ஸ், முல்லட் அப்படின்றதெல்லாம் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ஒரு மேஜர் இஷ்யூடு ஃபேஸ்டு பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. எப்படிலாம் என்னென்னலாம் இந்தியாவில் ஃபேஸ் பண்ணுறாங்க, ஃபார்மர்ஸ் வந்து எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்ட் லேண்ட் ஹோல்டிங்ஸ். சின்ன நிலங்கள் வச்சுருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் என்ன? த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்ட் ஹோல்டிங் இஸ் மோர் சீரியஸ் அண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் அண்ட் இன்டென்சிவிட்டி கல்டிவேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா. ஸ்மால் ஃபார்ம் வச்சுருக்கவங்க டென்ஸ்லி மக்கள் அடர்த்தி அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துல பயிர் வைக்க முடியாது. ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட் என்ன இருக்கும், அந்த சீட்ஸுக்கு
அது கொடுக்கக்கூடிய ஃபர்டிலைசர் பெஸ்டேட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கள, அதுக்கு வந்து ஹை காஸ்ட் இருந்துச்சுன்னா ப்ரொடக்ஷன் வந்து அவங்களால பண்ண முடியாது. குட் குவாலிட்டி சீட்ஸ் ஆர் அவுட் ஆஃப் ரிச் ஃபார் மெனி அண்ட் ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் டியூ டு த ஹை ப்ரைஸ். அவங்களால குட் குவாலிட்டியான சீட்ஸ் வந்து வாங்கி செய்ய முடியலை. இன்ஃபர்டைல் சாயில் வளம் இல்லாமல் போனாலும் அவங்களால செய்ய முடியாது. இந்தியன் சாயில் ஹாவ் பீன் யூஸ்டு ஃபார் க்ரோயிங் கிராப்ஸ் ஓவர் 1000 of years without carrying much of replenished. நான் 1000 வருஷத்துக்கு முன்னால் இருந்தே என்ன செய்யுது, அந்த மண் வளங்களை வந்து புதுப்பிச்சு தான் என்ன செய்கிறாங்க, ரீப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. திஸ் ஹாஸ் லெட் டு த டிப்ளேஷன் அண்ட் எக்ஸ்பிளேஷன்ஸ் ஆஃப் சாயில் ரிசல்ட்டிங் லோ ப்ரொடக்டிவிட்டி. அந்த சாயிலோட வளம் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டியும் குறைவாயிரும். அடுத்து பாருங்கள், லேக் ஆஃப் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் குறைஞ்சாலும் பயிர் செய்ய முடியாது. ஒன்லி 1/3 ஆஃப் த கிராப்டு ஏரியா ஃபால்ஸ் அண்டர் த இரிகேட்டட் ஏரியா. 1/3 மூணில் ஒரு பகுதியில் தான் என்ன செய்கிறாங்க, இரிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க. டு மேக் அக்ரிகல்ச்சர் ரிப்பல்ஸ் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஹேஸ் டு பி டெவலப்டு. அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் என்ன வசதியை வந்து மேம்படுத்தணும், அக்ரிகல்ச்சருக்கு இரிகேஷனை டெவலப் பண்ணணும். லாக் ஆஃப் மெக்கனைசேஷன்ஸ். In spite of the large scale mechanizations of agriculture in some parts of the country, most of the agriculture operations in larger part of carried by human hand using the simple and conventional tool. நிறைய இடத்துல மெக்கனைசேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல, அதுவும் வந்து குறைவாக இருக்குது. ஏன்னா புவர் ஃபார்மர்கிட்ட லார்ஜ் டூல்ஸ் எல்லாம் கிடையாது, மிஷின்ஸ் கிடையாது. அவங்க வச்சுருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் அவங்க ப்ரொடக்ஷன் பண்ண முடியுது. Soil erosion. Large tracts of fertile and land suffer from soil erosion by wind and water. மண் அரித்தல் ஏற்படுது. சாயில் வளம் குறையிறதுனால, விண்டு காற்று வேகமாக அடிக்கிறதுனால, ஃப்ளட்டு வர்றதுனாலே சாயில் எரோஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் பண்ண முடியலை ஃபார்மர்ஸால். டியூ டு த ஆப்சண்ட் ஆஃப் சவுண்ட் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ், the farmers have to depend the local trader and middleman for the disposal of their farm product which is sold at low prices. இடைத்தரகர்கள் வந்து அந்த ஃபார்மர்ஸ்லேருந்து நிறைய ஃபுட் கிராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க லோ ப்ரைஸ்க்கு. பிசைட் தேர் இஸ் ஏ ஃப்ளக்சுவேஷன்ஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். அதனால் இவங்களுக்கு நல்ல விலை, ஃபார்மர்ஸ்க்கு நல்ல விலை கிடைக்கிறதில்ல. இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ். அந்த தேக்கி வைக்கக்கூடிய இடங்கள் பற்றாக்குறை. Storage facilities in the rural areas are either totally absent and grossly inadequate. என்ன செய்யுது, டோட்டல் ஏரியா ரூரல் ஏரியாவில் மட்டும்தான் இந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதுவும் இப்போ கம்மியாகிட்டே வருது. Under such conditions, the farmers are compelled to sell their product immediately after have harvest irrespective of the condition of market. அந்த பொருட்களை தேக்கி வைக்க இடம் இல்லாததுனால அந்த உடனே ஃபார்மர்ஸ் வந்து அதை என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, செல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டினா அந்த பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகிரும். இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பத்தாதது. ஒன் ஆஃப் த மெயின் handicaps with the Indian agriculture is the lack of cheap and efficient means of the transport பற்றாக்குறையும் இருக்குது. scarcity of the கேபிட்டல் அப்படின்னாலே முதலீடு இல்லாதது. அக்ரிகல்ச்சர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரி விச் ரெக்வயர்ஸ் ஏ ஹியூஜ் கேபிட்டல். இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. த ரோல் ஆஃப் கேபிட்டல் பிளேஸ் ஏ மேஜர் ரோல் இன் த பர்ச்சேஸ் ஆஃப் அட்வான்ஸ்டு ஃபார்ம் மிஷினரிஸ் அண்டு எக்யூப்மெண்ட்ஸ். அட்வான்ஸாகவே என்ன வேணும் அவங்களுக்கு, ரெக்யூப்மெண்ட்ஸ், ஒரு பொருள் வாங்கணும், எக்யூப்மெண்ட் வாங்கணும், ஒரு கருவிகள் வாங்கணும்னா அதுக்கு மணி தேவைப்படுது. அது பணப்பற்றாக்குறையும் இங்கே ஃபார்மர்ஸ்கிட்ட இருக்குது. ப்ராப்ளம் ஃபேஸ்டு பை த ஃபார்மர்ஸ். எதுக்கெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுதுன்னு பாருங்கள். ஃபியூயல், எரிபொருளுக்கு. ரெயின், வைல்டு அனிமல்ஸ் வந்து ஷாக் ஹெசார்ட்ஸ், திடீர்னு ஒரு இழப்பு ஏற்படுது. எலக்ட்ரிசிட்டி, ஸ்கேரிங் ஹீட்டு, டிஃபிகல்ட் டெரைன் அண்டு லேபர்ஸ். இதனால் அக்ரிகல்ச்சர்ஸ்க்கு வந்து நிறைய இழப்பு ஏற்படுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we are completed this lesson. இது பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் இன் இந்தியா.
ரெவல்யூஷன் என்னென்ன ரெவல்யூஷன்லாம் இந்தியாவில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். எல்லோ ரெவல்யூஷன், எல்லோ வந்து ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. மஸ்டர்ட் அண்டு சன்ஃப்ளவர். ப்ளூ ரெவல்யூஷன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன். ப்ரௌன் ரெவல்யூஷன் லெதர், cocoa and non-conventional products. Golden fiber, jute production. Golden revolution, fruit, honey, horticulture development. Grey revolution, fertilizers. Pink revolution na oil production o paramedicals அப்படின்னா என்னது, paramedicals மெடிசன் சம்மந்தப்பட்டது. அண்ட் ஃப்ரான் ப்ரொடக்ஷன்ஸ். எவர்கிரீன் ரெவல்யூஷன், ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். சில்வர் ரெவல்யூஷன், எக்கு அண்ட் பவுல்ட்ரி. சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன்னா காட்டன். ரெட் ரெவல்யூஷன், மீட் அண்ட் டொமேட்டோ ப்ரொடக்ஷன். ரவுண்ட் ரெவல்யூஷன்னா பொட்டேட்டோ ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது. க்ரீன் ரெவல்யூஷன் ஃபுட் கிரைன்ஸ், ரைஸ், வீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஒயிட் ரெவல்யூஷன் மில்க் ப்ரொடக்ஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I hope you understood this lesson. We are completed Indian agriculture. Now take your book, mark the one word. The soil which is rich in iron oxide in India. Iron oxide நிறைஞ்சது எது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சி, ரெட் சாயில். Which of the following organization has derived the Indian soil into 8 major groups? Option A, Indian Council of Agriculture Research. The soil formed by the river or option D, alluvial soil. The Dash Dam is the highest gravity dam in India. ஹையஸ்ட் கிராவிட்டி அப்படின்னா என்ன எழுதணும்? ஆப்ஷன் பி, பக்ரா நங்கல் டேம். டேஸ் இஸ் எ கேஷ் கிராப். ஆப்ஷன் ஏ, காட்டன். பிளாக் சாயில் ஆர் ஆல்சோ கால்டஸ். பிளாக் சாயிலோட இன்னொரு பேர் என்னம்மா? பிளாக் சாயில் ஆல்சோ கால்டஸ் ரீகர் சாயில். The longest dam in the world is Hirahut Dam. Which crab is called as golden fiber in India? Option C, jute. Association reason பாருங்க. Horticulture involves cultivation of fruits and vegetables. Flowers. Reasons: India ranks first in the world in the production of mango, banana and citrus fruits. Option C, A is correct or is false. Second question, associations. Alluvial soil is formed by the deposition of eroded and decayed material brought by the river. Reason: paddy and wheat are grown well in the soil. Option B. Option B, both A and R true or does not explain A. Pick out the odd one பாருங்க. Wheat, rice, millet, coffee. இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது காஃபி. நெக்ஸ்ட்டு காடர், பங்கர், alluvial soil. D, black soil. நெக்ஸ்ட் பாரு, inadditional canal, பெர்னியல் கேனல், டேங்க் கேனல். இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது டேங்க். மேட்ச் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங். சுகர் பவுல் ஆஃப் இந்தியா, உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார். காஃபி, கர்நாடகா. தெரை, ஹையஸ்ட் டேம் இன் தெரை இஸ் த மகாநதி. ஹிராகுட் டேம், Terai is the sugar bowl of India, Uttar Pradesh and Bihar. Coffee, Karnataka. Teri is the highest dam in India. Hirahut வந்து மகாநதி. Horticulture, golden revolution. Okay students, we completed this lesson. Okay, thank you. Take care.